மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம் வாழ்வுக்கு நல்வழி காட்டும் மாதா தொலைக்காட்சி இன்று நமக்கு என்ன வழியை காட்டுகின்றது என்று பார்ப்போம். நண்பர்களே, மனித வாழ்வின் மிக முக்கியமான அங்கம் பொருளாதாரம். வரவு செலவு ஆகியவற்றை திட்டமிட்டு கணித்து செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானது. இந்த நிலையிலே இதோ நமக்கு ஒரு முதுமொழி சிந்திப்பதற்கு இன்று வழங்கப்படுகிறது. அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு, கஞ்சனாய் வாழ்ந்து வறியவராவதும் உண்டு. வழக்கமாக நாம் என்ன நினைக்கிறோம்? கஞ்சனாக இருப்பவர்கள் நிறைய பணத்தை சேமித்து வைத்திருப்பார்கள். அதே போல நிறைய செலவு செய்து கொண்டே இருப்பவர்களிடத்திலே ஒன்றும் இருக்காது. இதுதான் பொதுவான எண்ணம். ஆனால் இந்த பொதுவான எண்ணத்திற்கும் விதிவிலக்கு 1, 2 அப்படின்னு இல்லை, நிறையவே விதிவிலக்கு இருக்கிறது. ஏனென்றால் நிறைய தாராளமாக செலவு செய்கின்ற மனிதர்கள் பல பேர் நல்ல நிலையிலே செல்வராகவும் வாழ்விலும் பொருளாதாரத்திலும் முன்னணியில் நிற்கின்றவர்களாகவும் இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்குறோம். அதே போல் ஒரு காசு கூட செலவு பண்ணாமல், நல்லது கெட்டது எதுக்கும் கலந்துக்காமல், கஞ்சர்களாக இருந்து செலவே செய்யாமல் சேர்த்து வைத்தவர்களும் கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே? செலவழிப்பது எதுக்கு செலவழிக்க வேண்டுமோ சரியானதை, நேர்மையானதை, தேவையானதை செலவழிக்காமல் கையிலே இருத்தி வைத்திருப்பதும் தவறு. பொருளாதாரம் அப்படின்னா என்னங்க, அல்லது பணம் அப்படின்னா என்ன? அது ஒரே இடத்திலே மூட்டை கட்டி புதைத்து வைப்பதற்காக அது பணத்தினுடைய நோக்கம் அல்ல. பணம் இன்று என் கையில் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்திட்ட போகும், மீண்டும் என் கைக்கு வரும், திரும்ப போகும். இப்படியே அது ஒரு புழக்கத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. அதை யாராவது எடுத்து மறைத்து சேர்த்து வைத்தார்கள் என்றால் அது தவறு. எனவேதான் செலவழிப்பதிலே அதற்காக கண்மூடித்தனமாக தேவையில்லாதற்கெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. தேவையான அனைத்திற்கும், முறையான அனைத்திற்கும் தாராளமாக செலவு செய்வது மீண்டும் நமக்கு ஒரு நல்ல வரவு வருவதற்கு ஒரு வழியாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பொருள் நம்ம கையிலேருந்து போகும்போது இன்னொரு இடத்துலேருந்து நம்ம கைக்கு வரும். ஆனால் நம்ம கையில் இருக்கிற பொருள் மட்டுமே நம்மக்கிட்ட இருக்குதுன்னா புதுசாக எதுவும் வராது. இதுதான் நம்முடைய அனுபவம். இதைத்தானே இந்த முதுமொழியை நமக்கு சொல்லுகிறது. எனவே அளவின்றி செலவழிப்போர் வறுமையில் இருப்பார் என்று நாம் நினைப்பது தவறு. அதே போல கஞ்சனாக வாழ்வோர் செல்வந்தராக இருப்பார் என்பதும் தவறு. அதனுடைய விதிவிலக்கும் அதனுடைய மாற்றுத்தன்மையும் கூட வாழ்க்கையில் நாம் அடிக்கடி பார்க்கறது தான். அதனால் இந்த ஒரு உண்மையை நாம் கண்டுகொண்டு திட்டமிட்டு தேவையானவற்றுக்கு செலவழிக்கவும், எதற்கெல்லாம் நாம் வழங்க வேண்டுமோ தர வேண்டுமோ அவற்றில் கஞ்சத்தனம் செய்யாமல் தாராளமாக செலவு செய்ய முன்வந்தால் நமது பொருளாதார செயல்பாடு, நமது பொருளாதார நிர்வாகம் நல்ல விதமாக இருக்கும் என்ற இந்த உண்மையை மாதா தொலைக்காட்சி இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அம்மா என்னை வழி நடத்து, அருகில் வந்து கரம் பிடித்து, அம்மா என்னை வழி நடத்து. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.